நீங்க யாரு? உங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட் என்ன? எவ்வளவு தூரம் நீங்க ரிஸ்க் எடுக்க ரெடி? சந்தை இறங்கும் பொழுது உங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும்? ஏறும் பொழுது உங்க பிஹேவியர் எப்படி இருக்கும்? யூஃபோரிக்கா இருக்கும். இறங்கும் பொழுது டிப்ரஸ்டா இருக்கும். அப்படின்னா இந்த பக்கம் தலை வச்சே படுக்கக்கூடாது. ஏன்னா இட் இஸ் குவைட் நேச்சுரல். சந்தை ஏறும் பொழுது ஒரு சந்தோஷமா மன மகிழ்ச்சியா இருக்குது. இறங்கும் பொழுது ஒரு கவலையா இருக்குதுங்கிறது சாதாரணமான மனிதர்களுக்கு உள்ளது. அந்த மாதிரியான ஒரு உணர்வு இருக்குதுன்னா நம்ம இந்த ஸ்விங் ட்ரேட் பக்கமோ, டே ட்ரேட் பக்கம் டே ட்ரேட் கம்ப்ளீட்டா ரூல்ட் அவுட். பட் ஸ்விங் ட்ரேட் பக்கம் வர்றது கூட தவிர்ப்பது நல்லது. ஸ்விங் ட்ரேட்லாம் யாருக்கு ஏற்றதுன்னா, இப்போ ஒரு விதத்துல ஸ்திதப்பிரஞன்னு சொல்லுவாங்க. அதாவது நல்லது கெட்டது எது நடந்தாலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் இல்ல மனநிலை. அதை இரண்டையும் சமமாக பாவிக்கக்கூடிய ஒரு பக்கம் இருக்கணும். பட் ஆனா அதை எப்படி கையாளணுங்கிற நாலேஜ் இருக்கணும். அந்த நாலேஜ் இருந்தா தான் நம்ம பண்ண முடியும். நம்ம இறங்கும் போது பேனிக் ஆயிட்டு ஏறும் பொழுது சந்தோஷப்படக்கூடிய ஆளா இருந்தோம்னா நம்ம வந்து புல் மார்க்கெட்டை மட்டும் தான் கணிக்கிறோம். ஸ்விங் ட்ரேடுங்கிறது வந்து ஈவன் இறங்கக்கூடிய சந்தையில கூட அவங்க பணம் பண்ணுவாங்க. சில சமயம் வந்து ஃபியூச்சர் ட்ரேட்ல வந்து வித்துட்டு கையில இருக்கக்கூடிய பங்குகளை இறங்கும் பொழுது வாங்குவாங்க. அது வந்து கவர்டு கால் அப்படின்னு சொல்றது. கையில ஏற்கனவே நீங்க அந்த பங்குகளை வைத்திருப்பீர்கள். அதை விற்கிறதுக்கு மனசு இல்ல. ஆனால் விலை கணிசமா அதிகரிச்சிருச்சுன்னு தெரியும் பொழுது ஃபியூச்சர்ஸ்ல போயிட்டு நீங்க வித்து வைக்கிறது அல்லது அந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, புட் ஆப்ஷனை வாங்கி வைக்கிறதுன்னு சொல்றது. அதாவது விற்பதற்கான ஒரு ஆப்ஷனை வாங்கி வைக்கிறது உயர்ந்த விலையில். அந்த விலை உயரும் பொழுது அந்த ஆப்ஷன் நீங்க பயன்படுத்திக்கலாம். பட் இறங்கும் பொழுது நீங்க குறைஞ்ச விலையில அதை நீங்க வாங்கி நீங்க அதை கவர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரியா ஸ்விங் ட்ரேட் பண்றதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது, இது ஒரு கெஸ் ஒர்க்கின் அடிப்படையில தான் பண்றது ஷார்ட் டேர்ம்ல. நான் எப்போதுமே சொல்லுவேன், நம்ம இது ரொம்ப பிரபலமான ஒரு பழமொழி என்னன்னா, ஷார்ட் டேர்ம்ல பங்குச் சந்தைங்கிறது வந்து ஒரு வோட்டிங் மிஷின் மாதிரி. அது நம்முடைய கருத்தை பிரதிபலிப்பதாக இருக்கிறது. பங்குச்சந்தை குறித்த இந்த பங்கு ஏறும் இறங்கும் நம்முடைய கருத்து அது. அது உண்மையோ அல்லது அது ஏதாவது ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் அடிப்படையில இல்ல. லாங் டேர்ம்ல நம்முடைய பங்குச்சந்தைங்கிறது வந்து எப்படின்னா ஒரு வெயிங் மிஷின் மாதிரி. வெயிங் மிஷின் வந்து உண்மையை மட்டும் தான் சொல்லும். நம்ம 70 கிலோனா 70 கிலோன்னு அது வந்து உண்மை. அது வந்து ஒப்பீனியனோ கருத்தோ கிடையாது. ஸோ லாங் டேர்ம்ல வந்து அது வேற மாதிரி. ஷார்ட் டேர்ம்ல வந்து ஒப்பீனியன்ங்கிறது மாறும். நேத்து ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டவங்க இன்னைக்கு வேற கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. அப்படிங்கிறது ஒரு முறையும் நேத்து நல்ல கட்சியா தெரிந்தது இன்னைக்கு கெட்ட கட்சியா தெரியும். அல்லது மோசமான கட்சியா தெரிந்தது இன்னைக்கு நல்ல கட்சியா தெரியும். கம்பேரிட்டிவ் ஒப்பீட்டு அடிப்படையில. ஸோ இதெல்லாம் நம்ம இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் புரிஞ்சுக்கிட்டவங்க தான் ஸ்விங் ட்ரேடிங்ல என்டர் பண்ணணும். மத்தவங்க பண்ணக்கூடாது. ஸ்விங் ட்ரேடுங்கிறது என்ன அடிப்படையில வந்து பெண்டுலம் நான் சொல்லியிருக்கேன். கடிகாரத்தினுடைய பெண்டுலம் இடது பக்கம் ஒரு ஒரு வேகமா போகும்பொழுது திரும்ப மீண்டு வரும்பொழுது நடுவுல நிக்காது, வலது பக்கத்திற்கு போகும். அப்ப நீங்க வந்து அந்த ஒரு ஏறினது இறங்கும் பொழுது நடுவில் நிக்காம ரொம்ப இறங்கும் பொழுது வாங்கிட்டு திரும்ப ஏறும் பொழுது விற்கிறதுங்கிறது. இது ஒரு ஜட்ஜ்மெண்டல் கால் தான். ஸோ இது கவனமா இருக்கணும். பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு ரிஸ்க் அப்பிடைட்டும் அதற்கான டீப் பாக்கெட்ஸும் இருந்தால் ஒழிய இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்காதீங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நல்லது.